கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு குன்றத்தூர் சாரோனின் ரோஜா ஏசி திருச்சபையில் வைத்து கையெழுத்து வேதாகம சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று ஆலய ஆராதனைகள் முடிந்த பிறகு இங்குள்ள திருச்சபை மக்கள் அனைவரும் இணைந்து புதிய ஏற்பாட்டை கையினால் எழுதுகின்ற சரித்திர சாதனை நிகழ்வை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அழகாக அமர்ந்து கொளுத்தும் வெயிலில், சில திருச்சபைகள் கொட்டும் மழையில் எழுதினார்கள், இங்கே இவர்கள் கொளுத்தும் வெயிலில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே அப்படியே எழுத வேண்டும் என்கிற ட்ரைனிங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இது சாரோனின் ரோஜா ஏஜி திருச்சபை குன்றத்தூர் இந்த சபையில் நடைபெறுகின்ற நிகழ்வு. கையெழுத்து வேதாகம நண்பனின் 105வது கையெழுத்து வேதாகம சாதனை. இப்பொழுது அவர்கள் எழுதுவதை நீங்களும் பாருங்கள். உங்கள் திருச்சபையில் நீங்களும் இதுபோன்று ஒரு கையெழுத்து வேதாகம சாதனை கொண்டாட முன்வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக பேப்பர், பேனா, வேதாகமம், ட்ரைனிங் சீட் எல்லாம் நாங்கள் தருகின்றோம். உங்கள் இடத்திற்கு வந்து உங்களுக்கான ஒரு கையெழுத்து வேதாகம பிரதியை உருவாக்கி தருவதற்கு, உங்கள் மக்களை கொண்டே இந்த மாபெரும் சாதனை செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த நிகழ்வை நடத்தி தர நாங்கள் முன் வருகின்றோம். அழைப்பு கொடுங்கள், உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கிறேன். இப்பொழுது இவர்கள் எழுதி கொண்டிருக்கும் இந்த அழகிய காட்சியை நாம் கண்டு மகிழலாம். இந்த சபை முழுவதுமாக சபை மக்கள் அழகாக மிகுந்த மனமகிழ்ச்சியோடு உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் என வயது வித்தியாசம் இல்லாமல் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கும் இந்த கையெழுத்து வேதாகம சாதனை. வெளியிலே கொளுத்தும் வெயில் இருந்தாலும் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரியும் பக்தி வைராக்கியத்துடன், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உள்ள பற்றுதலுடன் இப்பொழுது எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபை தோறும் வேதாகமத்தை பிரதி எடுக்க வேண்டும். திருச்சபை மக்களை கொண்டு வேதாகமத்தை பிரதி எடுக்க செய்யும் நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக. அந்த வரிசையில் 105வது கையெழுத்து வேதாகம சாதனை குன்றத்தூர் பகுதியில் அமைந்துள்ள சாரோனின் ரோஜா ஏஜி திருச்சபையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது வார்த்தை கொண்டாட்டம், வசன திருவிழா, திருவசனம் எழுதும் திருவிழா. அடுத்ததுதான் உள்ள புரிஞ்சுதா? உள்ள வரது எல்லாமே இந்த இடத்துல நம்பர் வரத்துல இங்கே வெளியாகும். புரிஞ்சுதா? இது இங்கே திருச்சபைக்கு வெளியே இதுக்காக பிரத்யேகமாக பந்தல் போட்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று திருச்சபைக்கு உள்ளேயும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இடவசதி இல்லாதவர்கள் திருச்சபைக்கு உள்ளே சென்று அங்கேயும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்தந்த வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே வேதாகமத்தை பிரதி எடுக்கின்ற நிகழ்வு.
நமக்கு சிறப்புடன் நடைபெறுவதற்கு இந்த சார்பின் ரோஜா ஏஜி திருச்சபையிலே பாஸ்டர் விக்டர் ஜோசப் அவர்கள் இந்த நிகழ்வை நாம் நடத்தி தரும்படி நம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய அன்பான அழைப்புக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நிகழ்வை குறித்து அவர்கள் ஒரு 2 வார்த்தைகள் நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் ரொம்ப நாளாக இந்த காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி திருச்சபைகளாக இணைந்து இது செய்கிற காரியத்தை எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் வாஞ்சு எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இதில் பங்கெடுக்கணும்னு விருப்பப்பட்டோம். ஸோ அதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு இன்றைய தினத்தில் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எல்லோரும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் உற்சாகத்தோட ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிகப்பெரிய இந்த சாதனையில் எங்களுடைய திருச்சபையும் இணைந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். மகிழ்ச்சி. தேங்க்யூ. பாஸ்டர் அவர்களுக்காக வேதாம் நண்பன் ஊழியத்தின் சார்பாக அவருக்கு நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை. இது திருச்சபைக்குள்ளாக திருச்சபை கட்டிடம் மேலே இருக்கிறது. அங்கேயும் மக்கள் உட்கார்ந்து எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட நற்பணிகளை நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய திருச்சபையில் செய்ய நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் இங்கே பார்த்தோம். திருச்சபைக்குள்ளாக எழுதுகிறவர்களையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது திருச்சபைக்கு வெளியே இதற்காக அவர்கள் பிரத்யேகமாக அழகாக பந்தல் அமைத்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அழகான ஒரு வசனம் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை இங்கே வருவோருக்கும் போவோருக்கும் இந்த பகுதியில் சபையை சுற்றியுள்ள மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் கிறிஸ்துவிடம் வரும்போது அவர்கள் பாரம் நீங்குகின்றது. ஆண்டவர் அவர் பாரத்தை எடுத்து அவர்களுக்கு சுமூகமான நலமான வாழ்வை தருகின்றார். இது இங்கே நல்ல போராட்டத்தை போராடி முடித்த பாஸ்டர் விக்டர் அவர்கள் இந்த சபையின் அவர்தான் இந்த திருச்சபையை ஆரம்பித்தவர். அதாவது குந்தத்தூரில் உள்ள இந்த திருச்சபையை ஆரம்பித்தவர்கள். இப்பொழுது நாம் மேலே போகலாம். இந்த போதகர் இப்பொழுது நம்மிடம் இல்லை. அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து ஆண்டவரோடு இருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது போல அங்கே கீழே உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்கே செட்டுக்குள்ளாக எழுதுகிறார்கள். இப்பொழுது சபைக்குள்ளாக எழுதுகிறவரையும் நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு சிலர் அமர்ந்து உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சபைக்குள்ளாக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். டேபிள் அங்கே இடவசதி அதிகமாக இல்லாததினால் இங்கே சபையிலே வந்து தரையில் அழகாக உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். சீகன்பால் அவர்கள் தரங்கம்பாடிக்கு வந்து தரையிலே எழுதி தமிழ் மொழியை கற்றார். நமக்கு தமிழ் வேதாமத்தை தந்தார் 300 வருடங்களுக்கு முன்பதாக. இன்றும் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமம் இதுபோன்று இல்லாதவர்கள், வேதாகமம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன கொடுக்கிறோம்? இந்த பணிகளோடாக அந்த கேள்விகள் எல்லாம் இவர்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. அதை கேட்கின்றவர்கள் தங்கள் வயதுக்கு என்ன வேதாகமம் வாங்கி கொடுக்க முடியுமோ என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். ஒருவர் எத்தனை வயதோ அத்தனை வயதுக்கு உள்ள வேதாகமத்தை நான் பிறருக்கு கொடுப்பேன் என்று பலர் இங்கே தீர்மானம் எடுத்தார்கள். என்று இதை பார்க்கிற நீங்களும் உங்கள் வாழ்நாள் ஆண்டை பொறுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அவ்விதமாக வேதாகமங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை, வேதாகம நண்பன் ஊழியர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற மொழிகளில் வேதாகமத்தை நாம் கொண்டு வருவதற்கும் சிறு சிறு முயற்சிகள் செய்கிறோம். எனவே நீங்கள் அதற்காக வாஞ்சை உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இப்படிப்பட்ட சிறப்பான பணிகள் இன்று நடைபெற்றது. இங்கே காலை 2 ஆராதனைகள் இங்கே செய்தி கொடுத்துவிட்டு இந்த பணிகளை இப்பொழுது இங்கே செய்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை இந்த நாளிலே ஆண்டவர் தந்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு குன்றத்தூரில் உள்ள சாரூரின் ரோஜா ஏஜி திருச்சபையில் வைத்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிறப்பாக கண்டுகொண்டீர்கள், இதை கண்டு மகிழ்ந்தீர்கள். உங்களுக்குள்ளும் ஒரு உற்சாகம் வந்திருக்கும். நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். 9881206003 9881206003 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இடத்தில் ஒரு கையெழுத்து வேதாகம சாதனையை நடத்துவதில் நாம் சந்திப்போம். God bless you. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ்.